பணத்தை எங்கே விட்டுன்னு தெரியலையே. பொண்டாட்டி வேற அடிப்பாள. மளிகை பொருள் வேற வாங்கணும் சொன்னாங்களையா, எங்கே விட்டேன்? இதெல்லாம் நான் பர்ஸில் வந்து எடுத்தேன். அவள் வேற கத்துவாங்க. இங்கேதான் எங்கேயாவது போட்டிருப்போம். சரி பார்ப்போம். நம்மளோட பிளான் என்ன ஒன்றுமே பண்ணலையே. ஒரு டேட்டா கூட கம்மிய மாட்டேது. கை வேற அரிக்கி. ஆஹா, 500 ரூபா எடுக்க ஆள் இல்லாமல் அனாமத்தா கிடக்கு. நாம எடுத்துக்கிடுவோம். ஐயோ, இவனா? டேய் மாப்பிள்ள, எப்படி இருக்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரக்கு சாப்பிடலாம் வந்தேன். கம்பெனி கொடுக்க ஆள் இல்லை. அதான் நீ இருக்கல. என்கிட்ட காசு இல்லை மாப்பிள்ள. காசாயா முக்கியம், முக்கியம். அதான் நான் இருக்கேல்ல, ஆயா மாப்பிள்ள. சரியா, போ வாரேன். இப்போ இருக்க டென்ஷனுக்கு தேவைப்படுது. ஆமா, இவன்கிட்ட எப்படி? இவனே பிச்சைக்காரனாச்சு. இவன்கிட்ட எப்படி காசு இருக்கும்? சரி, நமக்கு டென்ஷன் ரிலீஃப் ஆனா சேர்த்தான். நம்ம போவோம். சரியான நேரத்தில் மருந்து வாங்கி கொடுத்தையா. இப்போதாயா தைரியம் வருது. ஏன் மாப்பிள்ள? இப்போதானே என் பொண்டைக்கிட்ட அடி வாங்காம தைரியமாக பேச முடியும். சூப்பர் மாப்பிள்ள. ஆமாம், நீ வேலைக்கே போகவே இல்லையே, அப்புறம் எப்படி உன்கிட்ட காய்ச்சிருக்கோம்? அதுவா மாப்பிள்ள, நம்ம மீட் பண்ணோம்ல அந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு 500 ரூபா கீழே கடந்து எடுத்தேன் மாப்பிள்ள. அதான் இந்த செலவு. அட பாவி, அது ஏன் பணம் தான். ஏன் பணத்தை எடுத்து எனக்கு செலவு பண்ணி ஏன்னா பவுமானம் கட்டுறா அடிக்கிறாங்க. அப்பா அம்மா உனக்கு அட்டிக்கு வாங்க மாட்டாங்க.